இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு பலாசோ பேண்ட்டுடைய டாப்பும் இந்த மாதிரி ஒரு கேப் ஸ்லீவும் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேப் ஸ்லீவுங்கிறது வந்து நார்மல் ஸ்லீவ்லேருந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும் இதோடைய கட்டிங்கு. ஸோ உங்களுக்கு வந்து பலாசோ பேண்ட்டோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வேணும் அப்படின்னா நான் அதோட லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் இந்த குர்த்தி அதாவது இந்த டாப் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக, இந்த குவாட் செட்டோட டாப் ஸ்டிச் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு 2 மீட்டர் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து ஸ்ட்ரைட் லைன் வந்து வர மாதிரி போடுறனால எனக்கு வந்து 2 மீட்டர்ஸ் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து நான் அந்த மாதிரி ராங் சைடில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் அந்த மாதிரி 4 ஃபோல்டில் நான் போட்டுக்கிறேன். நம்ம யூஸ்வலாக வந்து குர்த்திஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு ஃபோல்டிங் போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நான் வந்து 4 ஃபோல்டில் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ என்னுடைய குர்த்தியோடைய லென்த் எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 26 இன்ச்சஸ் வேணும். ஸோ நான் 2 இன்ச்சஸ் ஃபோல்டிங்க்கு கொடுத்துட்டு 28 இன்ச்சஸ்க்கு நான் வந்து ஃபேப்ரிக் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு வந்து 28 இன்ச்சஸ் வேணும். அதுக்கு முன்னாடி நான் வந்து லெவல் பண்ணிக்கிறேன். ஸ்கேல் வச்சுட்டு நான் மேலே ஒரு லெவல் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லைனில் இருந்துட்டு நான் வந்து 28 இன்ச்சஸ் வந்து என்னுடைய டாப்போட, அதாவது குர்த்தி, ஷார்ட் குர்த்தியோடைய லென்த் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ பலாசோ பேண்ட்டோடைய கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ வேணும் அப்படிங்கிறவங்க நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஸ்லீவும் டாப்போட கட்டிங் மட்டும்தான் நான் செப்பரேட்டாக கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ வந்து செஸ்ட் வந்து நமக்கு 38 இன்ச்சஸ் உடைய குர்த்தி சைஸ் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் நான் ஷோல்டர் வந்து ஃபார்முலா நமக்கு என்ன, செஸ்ட் டிவைடட் பை 6. ஸோ 38 டிவைடட் பை 6ன்னு போட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து 6.25 இன்ச்சுக்கு மேலே வரும். ஸோ நான் வந்து மேலே வந்து பேக் சைடு வந்து டீப் நெக்கு கொடுக்கல, கொஞ்சம் க்ளோஸ் நெக் மாதிரி கொடுக்க போகிறேன் 3 இன்ச்சுக்கு. ஸோ நான் வந்து ஒரு 6.5 இன்ச்சுக்கு ஷோல்டரும் சேம் 6.5 இன்ச்சில் வந்து ஆர்ம் ஹோலும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து பேக்கில் டீப்பாக கொடுப்பீங்க அப்படின்னா நீங்கள் ஆஸ் இட் இஸ் என்ன அந்த செஸ்ட் டிவைடட் பை 6 வருதோ அதே போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து அப்பர் செஸ்ட் மார்க் பண்ணுறதுக்கு ஃபார்முலா செஸ்ட் டிவைடட் பை 4 இல்லையா. அப்போ 38 டிவைடட் பை 4னா 9.5 இன்ச்சஸ் நான் வந்து அப்பர் செஸ்ட் மார்க் பண்ணும். 0.5 இன்ச் நான் ஈஸுக்கு லூஸுக்காக கொடுத்துட்டு 10 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். அதுலேருந்து 1 இன்ச் வந்து சீம்காக தையலுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்து வெயிஸ்ட் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம் 14 இன்ச்சஸ். நீங்கள் ஷோல்டருக்கு கீழே 1/2 இன்ச்சிலேருந்து வச்சிங்கன்னா 14 இன்ச்சஸ் வைங்க. ஷோல்டர் லைன்லேருந்து வச்சிங்கன்னா 14.5 இன்ச்சஸ் இறக்கத்தில் நீங்கள் வைங்க. ஸோ இதில் வந்து நான் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வேஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இதோடைய மிட் பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணி ஆர்ம் கர்வ் வந்து நம்ம ஆர்ம் ஹோலோட கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. தென் நம்ம வேஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணணும். நம்ம அப்பர் செஸ்ட் எவ்வளவோ அதுலேருந்து 1 இன்ச்சு கம்மியாக நமக்கு வேஸ்ட் வரணும். ஸோ அப்பர் செஸ்ட் 10 இன்ச்சஸ், அதுலேருந்து 1 இன்ச்சு லெஸ் பண்ணி 9 இன்ச்சஸ்க்கு வேஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சு சீம்க்கு கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த 9 இன்ச்சில் மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மிட் பாயிண்டில் வந்து மேலே ஒரு 4 இன்ச்சு, மிட் பாயிண்ட்லேருந்து கீழே ஒரு 4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம பேக் சைடு டாட் பிடிக்கிறதுக்காக டாட்டோட வித்து 1/2 இன்ச் இந்த பக்கம், 1/2 இன்ச் இந்த பக்கம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு லைன் பண்ணி நம்ம டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அப்பர் செஸ்ட் நீங்கள் 10 போடுறீங்கன்னா வெயிஸ்ட் ரவுண்டு அதை விட 1 இன்ச்சு கம்மியாக போடணும். ஹிப் ரவுண்டுக்கு வந்து 1 இன்ச்சு அப்பர் செஸ்ட்டை விட ஜாஸ்தியாக போடணும். அதாவது 10 இன்ச்சஸ் நீங்கள் அப்பர் செஸ்ட் போடுறீங்கன்னா 1 இன்ச்சு ஆட் பண்ணி 11 இன்ச்சஸ் வேஸ்ட் ரவுண்ட் ஹிப் ரவுண்ட் வந்து நம்ம போடணும். ஸோ ஓகே, நம்ம வந்து ஹிப்பு நீங்கள் நார்மல் ஹைட்டாக இருப்பீங்க அப்படின்னா நமக்கு வந்து 21 இன்ச்சஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த ஷோல்டர் லைனுக்கு கீழே 1/2 இன்ச்சு விட்டுட்டு நீங்கள் 21 இன்ச்சஸ் வந்து ஹிப் ரவுண்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதே வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஹிப்போட ரவுண்ட் எவ்வளோ மார்க் பண்ணணும், இது 10 இன்ச்சஸ்னால் அது 1 இன்ச்சு ஆட் பண்ணி 11 இன்ச்சஸ்க்கு வந்து ஹிப் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 1 இன்ச் வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்காக ஸ்லிட்டுக்காக 1 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, சேம் இப்போ இந்த 12 இன்ச்சஸ் இருக்கா, இதே சேம் 12 இன்ச்சஸை கீழே வந்து பாட்டமில் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஸோ நம்ம இது யூஸ்வலாக நம்ம வந்து குர்த்தி மேக் பண்ணுவோம் இல்லைங்களா, ஸோ அதே மாதிரி தான். ஸோ சின்ன சின்ன கரெக்ஷன், நம்ம குர்த்தியோடைய லென்த் மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணிக்கணும். நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஜீன்ஸ்க்கெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக குர்த்திஸ் போடுறதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம நெக்கோடைய வித்துக்கு ஃபார்முலா செஸ்ட் டிவைடட் பை 12 இல்லையா. அப்போ 38 டிவைடட் பை 12 அப்படின்னா 3.25 இன்ச்சஸ் வந்து நமக்கு நெக்கோடைய வித் வந்து நம்ம மார்க் பண்ணணும்.
ஸோ வந்து 3.25 இன்ச்சஸ் வந்து நெக்கோடைய வித்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 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 குர்த்தி வந்து நம்ம வித்தவுட் லைனிங்கில் மார்க் பண்ண ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் நெக்குக்கு வந்து கேன்வாஷும் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லாட்டி நம்ம பயாஸ் பீஸும் கொடுத்துக்கலாம். நான் பேக் நெக் வந்து 3 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட் நெக் வந்து 5 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ரெண்டுமே நான் வந்து ரவுண்ட் நெக் தான் கொடுக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா வீ நெக் கொடுத்துக்கலாம், இல்லாட்டி வந்து ஒரு கட் நெக் மாதிரி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து ரவுண்ட் நெக் தான் ரெண்டுமே கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நான் நெக்கு வந்து பயாஸ் பீஸ் வச்சு தான் நான் கொடுக்க போகிறேன். கேன்வாஷ் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். ஃப்யூச்சர்லேயும் நான் உங்களுக்கு அந்த வீடியோஸ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து பேக் நெக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ பேக் பார்ட்டோடைய நெக்கை நம்ம கட் பண்ணியாச்சு. ஸோ அந்த பீஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். தென் ஃப்ரண்ட் பார்ட் வந்து 5 இன்ச்சஸ் டெப்த்து கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அதையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது நம்ம லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம லைனிங்கில் மட்டும்தான் கட் பண்ணிவிட்டு மெயின் ஃபேப்ரிக்கை வச்சு அப்படியே திருப்பி எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் வியராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வித்தவுட் லைனிங்கில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து ஃப்ரண்ட் நெக்கையும் நம்ம இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. நான் 38 இன்ச்சஸ் உடைய அப்பர் செஸ்ட் சைஸுக்கு தான் நான் வந்து இதை ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் இதே ஃபார்முலாவில் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை நீங்கள் போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, அந்த 21 இன்ச்சஸ் ஹிப் சைஸில் வந்து நம்ம ஸ்லிட்டுக்காக நம்ம வந்து நாச் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு தெரியும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் ரெண்டையும் எடுத்து வச்சுட்டு நான் வந்து ஒரு 1.5 இன்ச்சில் வந்து நான் கிராஸ் பீஸ் வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன். எதுக்கு அப்படின்னா நம்ம நெக்கை வந்து திருப்பணும் இல்லையா? அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி பயாஸ் பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஸ்லீவ் வந்து நம்ம கேப் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ வந்து 15 இன்ச்சஸ்க்கு 15 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி ஸ்கொயராக வந்து நான் பீஸ் எடுத்திருக்கேன். ஸோ 2 பீஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஆர்ம் ரவுண்டு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் 20 இன்ச்சஸ் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். உங்களோட ஆர்ம் ரவுண்டை பொறுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதை மாதிரி ட்ரையாங்கிளாக வந்து டபுள் ட்ரையாங்கிளாக வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் அகெயின் ஒரு ட்ரையாங்கிள் 2 ட்ரையாங்கிளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த 2 ஃபோல்டாக இருக்கிறது வந்து கீழ்ப்பக்கம் இருக்கிற மாதிரி நம்மளோட ஸ்லீவ் ரவுண்ட் வர மாதிரி பார்த்துக்கோங்க. சிங்கிள் ஃபோல்டாக இருக்கிறது வந்து நம்ம ஸ்லீவ் லென்த் மார்க் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ துணி விலகாமல் இருக்கிறதுக்கு நான் பின் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஸ்லீவ் ரவுண்ட் நம்ம யூஸ்வலாகவே அப்பர் செஸ்ட்டை என்ன வருதோ அதை அப்படியே போடுவோம் இல்லையா? ஸோ இப்போ நான் வந்து இந்த 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஜாயினிங்கை விட்டுட்டு நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா 9.5 இன்ச்சஸ் வரும். ஷோல்டர் ஜாயினிங் சேர்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா 10 இன்ச்சஸ் வரும். நம்ம அப்படி தான் யூஸ்வலாக 10 இன்ச்சஸ் அப்பர் செஸ்ட் போடுறோன்னா அந்த 10 இன்ச்சஸை அப்படியே நம்ம வந்து ஸ்லீவில் வந்து ஆர்ம் லைனில் வந்து நம்ம போடுவோம் இல்லையா? இப்போ ஸ்லீவ் ரவுண்ட் வந்து நம்ம பைசப் ரவுண்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதாவது கேப் லென்த்துங்கிறனால பைசப் ரவுண்ட் இருக்கும் இல்லைங்களா? அது வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். நான் ஒரு 6.5 இன்ச்சுக்கு நான் வந்து சுற்றளவு எடுத்திருக்கேன், பைசப் சுற்றளவு. அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு லூஸ் கொடுத்துட்டு 1 இன்ச்சு வந்து சீம் கொடுத்துட்டு 1.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போது நம்ம வந்து கேப் லென்த்தோட ஸ்லீவ் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சஸ்லேருந்து ஒரு 3.5 ஒரு 4.5 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். நான் வந்து 3.5 இன்ச்சஸ் ஸ்லீவ் லென்த்தும் 1/2 இன்ச்சு வந்து ஸ்டிச்சிங்க்கும் சேர்த்து 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ கீழே வந்து நம்ம கேப் லென்த் மார்க் பண்ணுவோம் இல்லையா? அது வந்து நான் ஒரு 1.5 இன்ச்சஸ்க்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து கேப் ஸ்லீவுங்கிறது வந்து நமக்கு கேப் லென்த் ரொம்ப கம்மியாக இருக்கணும். அப்போ அதுக்கு பேர் தான் வந்து கேப் ஸ்லீவ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதை நம்ம க்ராஸில் வந்து லைன் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பார்த்தோம்? 9.5 இன்ச்சஸ் வந்து வித்தவுட் ஷோல்டர் ஜாயினிங்கை நம்ம வச்சு பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி மீட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கிராஸ் லைன் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ க்ராஸ் லைன் பண்ணியாச்சு. இதையும் நம்ம வந்து க்ராஸாக அந்த கேப் லைனை வந்து லென்த்தை க்ராஸ் பண்ணியாச்சு. ஓகே, இந்த க்ராஸ் லைனுடைய மிட் பாயிண்ட் நம்ம யூஸ்வலாக கண்டுபிடிப்போம் இல்லையா? ஆர்ம் லைனோடது. ஸோ அது மாதிரி மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிக்கோங்க. இந்த மிட் பாயிண்ட்லேருந்து மேலே ஒரு 1/2 இன்ச்சு, கீழே வரும்போது ஒரு 1/2 இன்ச்சு, இந்த மாதிரி வர மாதிரி ஒரு கர்வ் வந்து நம்ம ஸ்லீவுக்கு யூஸ்வலாக ட்ரா பண்ணுவோம் இல்லையா? அந்த லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் மெஷர் பண்ணி பாருங்கள், நம்ம ஆர்ம் ரவுண்டுக்கு கரெக்டாக வருதான்னு பாருங்கள். பார்த்துட்டு நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம யூஸ்வலாக பண்ணுறது தான், பட் வந்து இந்த மாதிரி டபுளாக முக்கோணம் மாதிரி போட்டுட்டு நம்ம பண்ணுறோம் கேப் ஸ்லீவ்க்காக. ஓகே, ஸோ இதை வந்து சென்டர்னு தெரியறதுக்கு நம்ம நாச் பண்ணிக்கலாம். இப்போ இதை பிரிச்சுட்டு நம்ம ஃப்ரண்ட் லைனை மட்டும் நம்ம கர்வ் கொடுப்போம் இல்லையா ஃப்ரண்ட் ஸ்லீவுக்கு, அதே மாதிரி லைட்டாக ஒரு கர்வ் மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம்.
ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம 2 ஸ்லீவும் பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம மடிச்செல்லாம் தைக்க வேண்டாம், ஏன்னா டபுள் ஃபோல்டிங்லேயே வந்து இது இருக்கும். ஸோ பாருங்கள், 2 ஸ்லீவும் வந்து கேப் ஸ்லீவாக நம்ம வந்து எடுத்தாச்சு. இது வந்து கேப் லென்த்தில் தான், கேப் லென்த் வந்து ரொம்ப கம்மியாக தான் நமக்கு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஸ்லீவ் கட்டிங் முடிஞ்சுது. ஸோ இப்போ வந்து நம்ம பேக் பார்ட் எடுத்திருக்கோம். பேக் பார்ட்டில் வந்து இதில் ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப ஈஸி தான் நமக்கு. ஸோ பேக் பார்ட் அது நான் ஃப்ரண்ட்டுன்னு தப்பாக நான் மார்க் பண்ணியிருக்கேன், பட் இது வந்து பேக் பார்ட்டு தான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம இந்த மாதிரி டாட் பிடிச்சிக்கலாம். நம்ம சொன்னோம் இல்லையா, 1/2 இன்ச் அலவன்ஸில் வந்து இந்த மாதிரி 4 இன்ச்சஸில் நம்ம டாட்டு பிடிச்சாச்சு. அவ்வளோதான், இனி பேக் பார்ட்டில் ஒரு வேலையும் கிடையாது. இனி ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டோடைய ரைட் சைடு மீட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு நம்ம ஷோல்டரை மட்டும் ஜாயின் பண்ணுறது தான் இதோட வேலையே. ஓகேங்களா? ஸோ நம்ம 2 சைடும் வந்து ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பயாஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பயாஸ் பீஸை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், நான் வந்து இப்போ க்ராஸ் பீஸ் எடுத்துக்கிறேன். இந்த க்ராஸ் பீஸை நான் டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் ரைட் சைடில். நம்ம ரைட் சைடு மேலே பேக் சைடு இருக்கு இல்லைங்களா, அந்த ஷோல்டருக்கு அப்புறமா ஒரு இன்ச்சு வச்சு தள்ளி வச்சுக்கோங்க. அதாவது ரைட் சைடு மேலே மீட் பண்ணுற மாதிரி பேக் சைட் ஷோல்டரில் 1 இன்ச்சு தள்ளி வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் வந்து அந்த சுற்றி வர அந்த நெக்கில் வந்து நம்ம பயாஸ் பீஸ் கொடுப்போம் இல்லையா, அதை மாதிரி வந்து சுற்றி வர ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி இழுக்காதீங்க, லூஸாக விட்டுட்டு இப்படியே சுற்றி வர திருப்புங்க. நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துலே வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம த்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம யூஸ்வலாக நெக்குக்கு என்ன பண்ணுவோம், நாச்சஸ் கொடுப்போம் இல்லைங்களா அந்த சர்க்கிள் சைட்லலாம். ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம வந்து சுற்றி வர வந்து நல்லாவே நாச்சஸ் கொடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து நெக் ஷேப் வந்து அழகாக கிடைக்கும். ஓகே, இப்போ நாச்சஸ் கொடுத்தாச்சு. இப்போது இந்த பயாஸ் பீஸை வந்து இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அந்த நாச்சஸ் கொடுத்ததும் இந்த பயாஸ் பீஸ் மேலே, அதாவது ஷோல்டர் மேலே விழக்கூடாது, பயாஸ் பீஸ் இருக்கு இல்லையா அது மேலே வந்து ஒரு ஸ்டிச், அதாவது எட்ஜ் ஸ்டிச் வந்து நம்ம போட்டுட்டு வரலாம், ஒரு படிமான தையல் மாதிரி. இந்த ஸ்டிச் நம்ம போடும்போது நமக்கு நெக்கு திருப்பும்போது அழகாக டேன் ஆகும், அதுக்காக தான் இந்த ஸ்டிச் போடுறோம். ஓகே, போட்டாச்சா? இப்போ நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், பேக் சைடில் அப்படி திருப்பிட்டு 1/2 இன்ச்சில் நம்ம ஸ்டிச் கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி சுற்றி வர 1/2 இன்ச்சில் வந்து நெக்கை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இதை வந்து நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். நான் நெக்ஸ்ட்டு வந்து ஜீனுக்கு வந்து குர்த்தி ஸ்டிச் பண்ணுறது எப்படிங்கிறதுல வந்து நான் கேன்வாஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் திருப்பி காமிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து நெக் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஸ்லீவ் வந்து நம்ம அட்டாச் பண்ணோம். ஸோ ஸ்லீவ் நமக்கு டபுளாக இருந்ததை வந்து நீங்கள் அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க ஒன்றா. இப்படி வச்சுட்டு ஃப்ரண்ட் ஸ்லீவும் மீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆம் ஹோல் வந்து கரெக்டாக மீட் ஆகுதான்னு பார்த்துட்டு நம்ம சென்டர் நாச் போட்டிருந்தோம் இல்லையா, ஸோ அதை நீங்கள் வச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு. ஷோல்டரோட சென்டரில் பாருங்கள் எக்ஸாக்டாக இருக்குது. ஸோ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ஸ்லீவ் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆம் ஹோலோடைய ரவுண்டும் ஸ்லீவோடைய ரவுண்டும் வந்து எக்ஸாக்டாக வந்து அந்த சீட் ஆகும், கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம இந்த பக்கமும் வந்து ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பொறுமையாக பாருங்கள். ஃப்ரண்ட் சைடோட ஸ்லீவும் ஃப்ரண்ட் சைடோடைய ஆம் ஹோலும் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து அது கொஞ்சம் கர்வ் எடுத்து கட் பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ அதுக்காக தான். ஓகே, இப்போ நம்ம 2 ஸ்லீவும் ஜாயின் பண்ணியாச்சு. இனி வந்து சைடு தான் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம், பாடியோட சைடு. ஸோ இதில் வந்து நம்ம பர்ஃபெக்டாக மார்க் பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக சைட் ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா தானோன்னு எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரஃப்பாக வந்து ஸ்டிச் பண்ணாதீங்க. நிறைய பேர் அந்த மிஸ்டேக் வந்து பண்ணுறாங்க, சும்மா ரஃப்பாக ஸ்டிச் பண்ணுறாங்க. 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு அலவன்ஸில் அப்படி கொடுக்காதீங்க. ஸோ 1 இன்ச்சு நம்ம மார்ஜின் நான் கொடுத்துக்கிறேன். 1 இன்ச்சில் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து அப்படியே மார்க் பண்ணி நம்ம வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எது வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த நாச் பண்ணியிருக்கோம் இல்லையா ஹிப் ரவுண்டு, ஸோ அது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணி எடுத்துருங்க.
ஸோ இதே மாதிரி இந்த பக்கமும் வந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணி எக்ஸாக்டாக 1 இன்ச்சு மார்க் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் ஃபிட்டிங் இருக்கும். நிறைய பேர் வந்து அந்த வேஸ்ட் சைடு வரும்போதெல்லாம் உள்ளே அவங்க இஷ்டத்துக்கு இழுத்துட்டு வந்துடுவாங்க. ஸோ குறுக்கிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் நல்லா இருக்காது. கொஞ்சம் அப்படி இழுத்து பிடிச்ச மாதிரி டைட்டாக இருக்கும், ஒரு பக்கம் லூஸாக இருக்கும், ஒரு பக்கம் டைட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் வராமல் இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் இன்ச்சாக நீங்கள் வந்து இப்போ 1 இன்ச்சுனா 1 இன்ச்சு மார்க் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அந்த நாச் வரைக்கும் ஸ்டிச் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்ம வந்து சைடு ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ வந்து யூஸ்வலாக நம்ம ஸ்லிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ஸ்லிட்டு வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதை வந்து இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அந்த டாட்டில் வந்து நீடியில் நிறுத்திட்டு நீங்கள் வந்து திருப்பணும். நீடில் நிறுத்தி ஃபேப்ரிக்கை திருப்பிட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் கொடுங்க. ஸோ இதே மாதிரி வந்து கீழேயும் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீடியில் நிறுத்திட்டு மறுபடியும் திருப்பி கீழே ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் கொடுங்க. ஓகே, அவ்வளோதான். இதே மாதிரி தான் நம்ம வந்து அந்த சைடும் செய்ய போகிறோம். ஸோ இப்போ வந்து கீழே வந்து ஃபோல்டு பண்ணணும். இங்கே பாருங்கள், கரெக்டாக நமக்கு வந்து அந்த பா ஷேப் வந்து வந்திருக்கும். ஸோ கீழே வந்து அந்த டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ½ இன்ச் ஃபோல்ட் பண்ணாலும் சரி, 1 இன்ச்சஸ் ஃபோல்ட் பண்ணாலும் சரி, ஸ்ட்ரைட்டாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸோ இந்த பக்கமும் அதே மாதிரி தான் ஸ்லிட்டு நம்ம அதுக்கு எப்படி பண்ணமோ அதே மாதிரி குட்டியாக டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த ஸ்லிட்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு நீடியில் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த பா சைடு வர மாதிரி வருது இல்லைங்களா, ஸோ அதை வந்து நீடில் ஸ்டாப் பண்ணி ஃபேப்ரிக்கை டர்ன் பண்ணிவிட்டு எடுங்க. அப்படி நீங்கள் வந்து நீடில் ஸ்டாப் பண்ணாமல் நீங்கள் டர்ன் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வராது. ஸோ அகெயின் வந்து ஃபேப்ரிக்கை டர்ன் பண்ணிவிட்டு டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ அகெயின் வந்து நீங்கள் கீழே எப்போவும் மடித்து தைக்கிற மாதிரி தைச்சிக்கலாம். ஸோ இந்த ஷார்ட் டாப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ.